வணக்கமுங்க. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா வீரப்பூர் விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீரப்பூரில் பொன்னர் சங்கர் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை போயிருந்தோம். நைட் ஒரு 12 மணி ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து எல்லாம் ரெடியாகி கிளம்பும் போதே 12 மணி ஆயிடுச்சு. எல்லாருமே ஜாலியாக நாயம் பேசிட்டு நாங்கள் ஆட்டோவில் தான் போயிருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 12-13 பேர்த்துக்கு பக்கமாக ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தோம். மற்றவங்கெல்லாம் காலையில் வந்தாங்க. ஸோ நாங்கள் ஆடு கோழி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம். நடுவில் செம போரு. ஸோ பாட்டு பாடிக்கிட்டே போனோம். செம ஃபன்னாக இருந்துச்சு. நானே அக்கா பையன் எல்லாருமே பாட்டு பாடிட்டு போனோம். எனக்கு தெரியல மனசு ஏறிய கணக்கு புரியல. நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே மணி 4:30 ஆயிடுச்சுங்க. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக படுகலை காட்டுக்கே போயிட்டோம். அங்கே போய் பொங்கல் வச்சு கெடா வெட்டிட்டு அங்கே இருக்க பொன்னர் சங்கர், பெரியகண்ணியம்மன், தங்கால், மாயவர் இந்த மாதிரி எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பெரிய கோயில் போய் சாமி கும்பிட்டு கெடா வெட்டினோம். பெரிய கோவில் பக்கத்துலேயே நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்து செட்டில் ஆயாச்சு. ஸோ நாங்கள் அங்கே பூண்டு, இஞ்சி இது எல்லாமே கட் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வெட்டின கெடா உரித்து காலையில் டிஃபனுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே கூவண்ணாம்பழம் போய் வந்துடலான்ட்டு நாங்கள் கூவண்ணாம்பழம் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா நீர் அல்ல அல்ல வற்றாமல் நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது பேர் கூவண்ணாம்பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொன்னர் சங்கர் உயிர் விட்டப்போ அவங்கள திருப்பி உயிர் பெற செய்கிறதுக்காக இந்த சுனையிலேருந்து தான் தண்ணி எடுத்ததாக சொல்லுவாங்க. ரிட்டன் நான் காலையில் சாப்பிட்டது எதுவுமே என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. ஏன்னா கூவண்ணாம்பள்ளமில் போய் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. செம்ம டயர்டு. ஸோ சாப்பிட்டுட்டு தென் நாங்கள் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி பண்ணோம். ஸோ அதை மட்டும்தான் நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பொன்னர் சங்கரோட உயிர் பிரிஞ்ச இடத்த தான் நம்ம படுகளம் அப்படின்னு சொல்லுவோம். போரில் சிந்தின ரத்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே கல்லா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பொன்னர் சங்கரோட குதிரையோட கால் அச்சு அதுவுமே இங்கே இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் திருச்சியில் உள்ள மணப்பாறை பக்கத்தில் தான் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி விலாக்ஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.